உனக்கு? கால் வந்துட்டு வா. தனிமையிலே இனிமை காண முடியுமா? நள்ளிரவினிலே சூரியனும் தெரியுமா? இன்னொரு தரம். ஏய் சோமா இருக்கியா? வரலாம். உட்கார். கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பொண்டாட்டிய பிள்ளை வடிவத்துல பார்க்க அவ உன்னை பெருச்சாளியா பார்க்கா. நீ அவளை பிள்ளையா பார்க்க அவ உன்னை பெருச்சாளியா பார்க்கா. அதனால அவ உன் கூட சேர்ந்து வாழ்வாளாங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு. உனக்கு வேணுங்கிற கெட்டிக்காரன். கால் வந்துட்டு வா. அனுபவப்பட வேண்டியிருக்குல்ல. அவனுடைய உள்மனதை பார்த்தேன். காதுக்கு பணத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிற எண்ணமா உடையவளா இருக்கா. அதனால உன் கூட இருக்கிறதுல திருப்தியற்ற வார்த்தைகளை சொல்லி அவளுடைய பாதையில ஒரு சின்ன குழப்பத்தை உருவாக்கி இப்ப பிரிஞ்சு போய் இருந்து அங்கேயும் அவ அல்லல் பட்டு வேதனைப்படுகிறாள். அதனால அவ மனத்தை மாத்தி உன் கூட சேர்த்து வச்சா போதுங்களா? இந்தா பக்கத்துல வா. அவளை சேர்த்து வைக்கிறேன். உன் தாயாரை காப்பாத்துறேன். 3:30 மணிக்கு என்னை பார்த்துப்போ. அதே ஓசூர் எல்லை என் இடம் சம்பந்தமான பிரச்சனைகளை திறன் கேட்டு வந்தவங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். ஆதியில இடம் சம்பந்தமான விஷயத்தை வெற்றியாக்கி தரமுடிய அதை நான் ஜெயிச்சுட்டேன். இப்ப அடுத்து அதுல ஒரு சின்ன வில்லங்கமான ஒரு மேட்ரு இன்னொரு விஷயத்துல இருக்கு கருப்பசாமி. அதையும் ஜெயிச்சு என்னைய வாழ வச்சு காட்டுங்க. என் பிள்ளைங்களுக்கு சில எதிரிகள் இருந்து எங்களை அழிக்கணும்னு பிளான் போடுறாங்க. அதுல இருந்து எங்களை காப்பாத்தி தாங்கன்னு கேட்கிறேன். கால் வந்துட்டு வேறுவானா? உன் பிள்ளைய உன்னைய எதிர்த்துக்கிட்டு இருக்கிறவன் இருக்க இடம் தெரியாம போயிருவான்டா. எதிர்த்துக்கிட்டு இருக்கிறவன் இருக்க இடம் தெரியாம போயிருவான். சட்டம் அவனை தண்டிக்கும். உங்களுக்கு ஆபத்து இல்லாம காப்பாத்துறேன். இந்த காரியத்துல வெற்றியாகி தரேன். நல்லா முடிச்சிருவான். தைரியமா இருக்கலாம். கர்மசாமிக்கு கடன்கள் மன வருத்தங்கள் யாருப்பா? வா. என்ன தொழில் நடத்துற? கால் வந்துட்டு வா. முருகா வரலாம். யாருடைய வாழ்க்கையிலேயும் ஒரு பொம்பளை குறுக்க வந்துட்டான்னா அவங்களுக்கு சில மன வருத்தங்கள் இயற்கையிலே வரும். அது உலக இயற்கை. 2 ஆண்டு காலங்களாக உன்னுடைய பணம் உனக்கு கை வந்து சேராத வேதனைகள் நடந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி நீ வாங்குற இடத்துல கொடுக்க முடியாத குழப்பமும் அடுத்து உனக்கு பணம் கிடைக்காத தடைகளும் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. கால் வந்துட்டு வா. அப்புறம் முடிச்சிடலாம். வா வரலாம். இந்த உன் தொழில் முடக்கத்தை தீர்த்து கடன் இல்லாம வாழ வச்சா போதும்ல. இன்னும் ஒரு கேள்வி இருக்கு. என்ன வேணும்? வேற என்னடா வேணும்? நோய் நொடி இல்லாம ஐஸ்வர்யமா வாழ வைக்க வெற்றி உண்டு. நிறைய பணம் இருக்கும். சந்தோஷமா இருக்கும். பிறகு என்னைய பார்த்து போங்கப்பா. தர்மபுரி தர்மபுரி பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு? மாமா. என்னம்மா பிள்ளை எங்கம்மா இருக்கு? கால் வந்துட்டு என்ன உட்கார வச்சுக்கலாம். வரலாம். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அந்த எல்லையில மாரியம்மான ஒரு தெய்வம் வருதா? இருக்காளா? ஆஞ்சநேய மூர்த்தி எங்க இருக்காரு?
துளசியை கடிச்சு சாப்பிடுவாங்களா? அதான் சொன்னேன். துளசி மாலை போடுவாங்களாங்க? காலில் வந்துட்டு வா. என்னையா வர்றான்? உன் பிள்ளையனுடைய மனநிலைகளை பார்த்தேன். கல்யாணம் முடிக்க வேண்டாமா? அவன் முடிச்சுக்கிட்டா நீ ஏத்துக்கிடுவியா? அப்ப அது அந்த வழியில தான் விடணுங்கிற நிலைமை இருக்கு. ஓகேவா? உனக்கு பிரச்சனை இல்லையே. வேற என்ன வேணும் உனக்கு? இந்த கடன்கள் படாம காப்பாத்துறேன். உன் பிள்ளைய உன்னை கைவிடாம காப்பாத்துறேன். ஒரு வாரம் கேட்டுக்கா, வெற்றி ஆகித்தாரேன். போயிட்டோம். கர்மசாமிக்கு சாமி, எங்களுடைய பணம் எல்லாம் நஷ்டமாயிருக்கு, வழிவகுத்து தரணும் கேட்டுவது யாரு? வாமா. என்னம்மா பணம் நஷ்டம்? காலில் வந்துட்டு வா. கெட்டிக்கார பிள்ளலா நீ? எங்கே நிம்மதி? இன்னொரு தரம் காலில் வந்துட்டு வா. அங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே நிம்மதி, அங்கே எனக்கோரிடம் வேண்டும், அங்கே எனக்கோரிடம் வேண்டும். சீட்டு போட்டதெல்லாம் சரிதான். குடும்பத்துக்குள்ள நல்லவர்களைப் போல பழகி உன்னுடைய பணத்தெல்லாம் அபேஸ் பண்ணி உங்களெல்லாம் ஏமாத்தி இன்னைக்கு கண்டுக்கிடாம விட்டுட்டாங்க. உண்மையா? நம்புறது உன் குற்றமா யாருடைய குற்றம்? இப்போ உங்களுக்கு பணத்தை வர வச்சு தாரேன். வேற என்ன வேணும்? பக்கத்துல வா. அவரை பிரிக்காம இன்னொரு இடத்துல அவர் நல்ல சோறு சாப்பிட்டு சுகமா இருக்காரு என் ஆத்தா. இன்னொரு இடத்துல. அதனால அங்க இருந்து வருவானோ வரமாட்டானோ வர வைக்கணுமா? அவனுக்கு இந்தா உன் பிள்ளைய படிக்க வைக்க சொத்து தாரேன். அவன் உனக்கும் வரவு செலவு பார்ப்பான், அவளுக்கும் பார்ப்பான். படிச்சிருவோம், கவலைப்படாத, தைரியமா. கர்மசாமிக்கு பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது. என்னம்மா? யாருவன்? வீடு வாசல் கண்ணை மூடு பார்க்கட்டும். 1-2 அங்காளம்மன் எங்க இருக்குமா? காளியம்மன் இருக்காளா? மாகாளி, மாரியம்மன். சரி, காலில் விட்டுவாங்க. உங்க உத்தரவு இல்லையே. உங்க எல்லைக்குள்ள போன ஒரு சிவாலயம் வருது. எங்க இருக்கு? சிவன் கோவில் 7 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம். கால் வந்துட்டு வரலாம். பழைய பறவை. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அவசியமில்லாத வில்லங்கமும் வழக்கும் வந்து உங்களுடைய மனை இடம் சம்பந்தமான விஷயத்துல குழப்பமாக இருக்கு. ஆனா இப்ப போய் கவர்மெண்ட் சம்பந்தமான அலுவலகத்துல போனாலும் உங்களுக்கு தேவையான எண்கள் மாறிவிட்டன. பட்டா எண்கள் மாறிவிட்டன. ஆகையினால் இந்த விஷயம் எங்களுக்கு கிடைக்குமா அல்லது நீதிமன்றத்து மூலமா போய் எங்களுக்கு செம்மையாகுமாங்கிற ஒரு குழப்பம் உங்க உள்ளத்துல இருக்கு. இதற்கிடையில ஒரு வியாபார ஸ்தாபனம் வேற அந்த பகுதியில இருக்கு, கடை. அதுக்கும் உங்களுக்கு நான் சரி பண்ணி தரணும். கால் வந்துட்டு வாங்க. வேற என்னடா வேணும்? அந்த வீட்டை வெற்றியாக்கி தரேன். 1 வருஷத்துக்குள்ள நடக்கும். பொறுமையாரு. 3 முறை என்னைய பார்க்கலாம். கால். கர்மசாமிக்கு இப்போதைக்கு முடியாதடா, வண்டி எடுக்காதடா, பொறுமையாருடா. கிருஷ்ணகிரி எல்லை. யாருப்பா? கிருஷ்ணகிரி. மாட்டிக்கிடுவான். ஏன் கவலைப்படுற? என்னது தம்பி? பொய் சொல்லுதியா? எந்த ஊர் உனக்கு?
ஆ? கிருஷ்ணகிரி தாலுகாவா? 1 2 3 4. உங்க ஊர் எல்லையில ஒரு பெரிய சிலை இருக்க, யார் சிலை அது? ஆ? முனியப்ப சாமியா? கால் வந்துட்டு வா, அடையாளத்தை கண்டுபிடிச்சிருக்கோம்ல. என்னப்பா வேணும்? கண்ண மூடு. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. வணக்கம். மனைவியினுடைய உடல்நிலையை பற்றி ஒரு சின்ன ஆராய்ச்சி. என்ன, அவளுடைய உடல்ல கர்ப்பப்பை சம்பந்தமான ஒரு சிறிய ரிசர்ச் நடந்திருக்கு. அதனால குழந்தை பெறுவதை பற்றிய ஒரு சந்தேகமான எண்ணமும் மன வருத்தமும் உன் உள் மனதுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் மீறி ஒரு குழந்தை பிறக்குமா அப்படின்னு சில பேர்கள் உன்னை சார்ந்தவர்கள் சொல்லி உன்னை கொஞ்சம் டென்ஷன் படுத்தியிருக்கிறாங்க. இல்ல, நான் கர்ப்பசாமியை பார்க்க போறேன் உன் மனசுக்குள்ள, அந்த சாமி நினைச்சா நடக்கும், எப்படியாவது வரத்தை வாங்கி வாழ வைப்போங்கிற ஒரு எண்ணத்தோட என்னைய பார்க்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா. மதுரைக்கு வாரிய யார் இருக்கா? என்னம்மா மதுரையில யாரும் இருக்காங்களாடா? இல்ல, உனக்கு பொம்பளை பிள்ளை பிறப்பா? மதுரை மீனாட்சின்னு பேர் வச்சுதான். அடுத்த உத்தரவுல பௌர்ணமிக்கு வரும்பொழுது பிசினஸ் பத்தி பேசுவோம். நல்லா. கர்மசாமிக்கு ஆந்திரா. ஆந்திரா சொந்தமாக ஆந்திரா. என்னம்மா, எங்கம்மா போறிய? ஆந்திரா கல்யாணம் முடிச்சாச்சா? கணவன் மனைவிக்குள்ள மன வருத்தம் உடையது யாரு? பிள்ளை கேட்டு வந்தது யாரு? உங்களுக்கு என்னப்பா வேணும்? கால் வந்துட்டு வரலாம். துண்டை தூர எடுத்து கால் வந்துட்டு வாங்க. கர்மசாமிக்கு என்னப்பா வேணும்? பக்கத்துல வாங்க, கண்ண மூடி உட்கார் நேர. சாமி, என்னுடைய உடம்புல ஏதோ ஒரு சக்தி வந்து என்னைய உணர்த்தி என் மனநிலைகளையும் என் உறக்கத்தையும் கெடுத்துக்கிட்டு இருக்கு. அது உண்மையிலேயே அது வேற எதுவும் தீய ஆற்றலா, அல்லது இது நோயா, அல்லது ஏதும் செய்வினை கோளாறார நடந்துகிட்டு இருக்கா அப்படிங்கிற எண்ணம் உன் உள்ளத்துல. கால்னு சொல்லலாம். உன்னுடைய உள்மனத்துல ஒரு பாதிப்பு நடந்திருக்கு. அதனுடைய தாக்கங்கள் உன்னுடைய உணர்வுகளை மாற்றியதன் காரணத்தினால் ஒரு தீய சக்தி உன் உடலை சேர்த்து இப்பொழுது வேதனைப்படுத்திக்கிட்டு இருக்கு. இதனால நிறைய கடன்கள், தொழில் பார்க்க முடியாத மனவேதனைகள், வீட்டில் நிம்மதியா இருக்க முடியாத சூழ்நிலைகள் எல்லாம் நடக்கு. இதுல இருந்து வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். வரலாம். ஸ்ரீராமச்சந்திரா வாப்பா, பௌர்ணமிக்கு வந்து சேரு, ஒரே நாள்ல உன்னை குணமாக்கி வெற்றியாக்கி தரேன். இன்னிலிருந்து படிப்படியா நல்லா தூக்கத்துல அவனும் அவர் தான். அதான் அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்த்து தெளிவாக்கி தரேன். பிள்ளைய கூட்டுவான், நல்லா இருப்பா. கர்மசாமிக்கு கால் வந்துட்டுவாமா. மாசிலா நிலவேலம் வரலாம்.
நிறைய விவசாய காடுகள் இடங்களா தெரியுதே. ஆமா சார். உங்க இடத்துல அப்படியெல்லாம் இருக்கா? என்ன பண்ணணும் உனக்கு? வீடு கட்டணும். 15 வருஷம் இப்படி கட்ட முடியல. ஒரே ஒரு விஷயம்தான். உங்க இடத்துக்குள்ள நான் போய் இறங்கி நின்ன உடனே அங்க இடத்துல முனீஸ்வரன் ஒரு சாமி வராரு. அந்த இடத்தினுடைய பார்வை எல்லாம் உங்க இடத்தின் மீது அந்த சாமியுடைய பவர்லாம் படுது. அதனால 13 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வீடு எல்லாம் அளந்து போட்டு கட்டணுங்கிற நிலைமைகள் தோன்றி அது எல்லாம் நடக்காம தடையாயிடுது. அதுல சில பேர்களுடைய குழப்பங்களும் சில பேருடைய தீய செயல்களும் நடந்து உங்க குடும்பத்தை இப்ப வாட்டி கையில இருந்த பணம் எல்லாம் தீர்ந்து நீங்க இப்ப வேலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. கால் வந்துட்டு வா. வரலாம். இப்போ உன் கடன்களை தீர்த்து மனை பாக்கியத்தை உருவாக்கி தந்தா போதும்ல. வேற என்ன வேணும்? வீடு கட்ட முடியல சாமி. கட்டித்தாரேன், பணமும் தாரேன். நல்லா இருக்கு. கட்டவும் முடியல. நீங்க தூக்குமே வர கடனை தீர்த்து தரேன்னு சொல்லிட்டேன். கவலையை துற விடு போ. கால் வந்துட்டு வா குட்டி. ஒரு முறைத்தான் வரும். வரலாம். உன் பிள்ளை பேரு என்ன பேரு? 4 பிள்ளை சாமி. 4 பிள்ளைகள். பையன் பேரு? ஆகாஷ் சாமி. சரி, என்ன வேணும் உனக்கு? ரொம்ப கடன் பண்ணல சாமி. கண்ணை மூடு பார்ப்போம். அம்மா நீங்க யாரு இங்க வந்து நிக்கிறீங்க? அப்படியா? உங்க வீட்டுக்கு பின்பக்கத்துல ஒரு அம்மன் கோயில் வருதே. கால் வந்துட்டு வா. வரலாம். அதே மாதிரி அதுல இருந்து 1.5 கிலோமீட்டருக்கு உட்பட நாகம் சம்பந்தமான ஒரு தெய்வம் இருக்கு. அங்க போய் கும்பிட்டு இருக்கியா? இப்போ 3.25 ஆண்டுகளாக வீட்டுல மன வேதனைகளும் பண நஷ்டங்களும் கடன்பட்டு குடும்பம் பிரிஞ்சு போகக்கூடிய அளவுக்கு சில வேதனைகள்லாம் நடந்திருக்கு. அதனால இந்த கடன்களை தீர்த்து நல்ல முறையில் வாழ வச்சுருந்தா போதும்ல. வேற என்ன வேணும்? இந்தா புண்ணியம் அடைவாய். மதிய நல்ல சாப்பிட்டு. சேலம் எல்லை. சேலம் சேலம் வந்தாங்க. சேலம் தலைவன் தலைவி. காலம் அடுத்த தொழிலை பற்றி கேட்டு வந்தவங்க யாரு? தொழில நஷ்டமும் மனவேதனை இருக்கணும். என்னப்பா வேணும் உங்களுக்கு? கண்ணை மூடு. பக்கத்துல வா. நல்ல சத்தம் மூடு. உங்க எல்லைக்குள்ள போனேன். நானே அங்க கருப்பசாமி அங்க இருக்கலாம். உங்களால வந்து 9 மாதங்களுக்கு முன்னாலேயே ஒவ்வொரு கோயிலு சாமிகள்கிட்ட ஏன் கேட்டு என் குடும்பத்தை பெருக்கி தரணும் கருப்பசாமி அப்படி நீங்க கேட்டீங்களாம். ஆனா போனோம். ஆனா மனதுக்கு தான் நிம்மதி இருந்துச்சு. எங்களுக்கு காரியம் எதுவும் நடக்கல. அது இங்க வந்தா நடக்கும்னு சொல்லி நீங்க வந்திருக்கலாம். அப்படிதானே? உன் பேர் என்ன பேரு? கால் வந்துட்டு. நீயும் கால் வந்துட்டு. என்னென்ன ஏமனை சோபரத்தனம் படுத? ஆடி அமாவாசை கழிந்து ஒரு குழந்தை ஜனனமாகும். என்னடா அப்படி சொல்லுத? இன்னொரு குழந்தை கொடுக்கணும்னாட அங்க இருந்து சாமி சொல்லுது. வேண்டாமா? கால் வந்துட்டுவாங்க. என்ன கருப்புசாமி 3ஆவதாக வாரிசை பெருக்கணும்னு ஒரு உரத்தை கொடுத்துட்டு இல்லைன்னு சொல்லு. வேண்டாம் வாங்க. இப்ப இருக்க பிள்ளைய படிக்க வச்சு டாக்டரேட்டா ஆக்கி தரேன். இருக்கிற கடனை தீர்த்து செம்மையா வாழ வைக்கிறேன். என்ன வேற என்னடா வேணும்? ஆயுள் கண்டமில்லாம இருப்பா. தைரியமா இரு. 3 பிள்ளைக்கு பாக்கியம் பெற்ற பிள்ளைங்க.
2 பிள்ளையோட முடிச்சிருக்கிய, போயிட்டு வாங்க. கர்மசாமிக்கு நான் பாக்குற தொழில்ல மன வருத்தமும் குழப்பமும் இருக்கு, அதை தீர்த்து தாங்கன்னு கேட்டு வந்தவங்க. என்னக்கா புரியல? என்னடா தொழில் தம்பி? கண்ண முடிக்கலாம். அப்படியா? சரி, கால் வந்துட்டு வரலாம். இப்போ ஒரு 5 மாதமா உன்னுடைய தொழில திருப்தியற்ற மனநிலைகள் தோன்றி இருக்கு. நினைத்த மாதிரி லாபமும் கிடைக்கல, முதலீடுகளுக்கு தகுந்தமான பணங்களும் உனக்கு கை வந்து சேரல. இதுக்கு யாரோ கொஞ்சம் போட்டியா இருக்காங்கங்கிற ஒரு உள்ளம் உன் மனத்துக்குள்ள ஓடுது. அந்த போட்டியிலிருந்து தீர்த்து உன் தொழிலை நல்லாக்கி தந்தா போதுங்களா? வேற என்ன வேணும்? இந்தாடா அந்த பணத்தை வாங்கி தரேன். ஒருவன் எதிரியா இருக்கான், ஒருத்தகிட்ட பணத்தை வாங்கி தரேன், அடுத்த உத்தரவுல அடுத்த பணத்தை வாங்க. கர்மசாமிக்கு என் மகனை மனப்பக்குவம் ஆக்கி கொடுங்கன்னு கேட்டு வந்தது யாரு? பையனை. எங்க இருக்கான் பையன்? கால் வந்துட்டு. சிலர் குடிப்பது போலே நடிப்பார், சிலர் பாட்டினில் மயங்குவார், சிலர் பாட்டிலில் மயங்குவார். இன்னொரு தரம் கால் வந்துட்டு வரலாம். உன் பையனை போய் பார்த்தப்பா, அவனுடைய மன ஒழுக்கங்கள் சரியில்லை. அவனுடைய நண்பர்களால் அவன் கொஞ்சம் அவசியமில்லாத பழக்க வழக்கங்களெல்லாம் கையில எடுத்து அவன் உழைக்காமலே யார் பணத்தையும் செலவழிக்கணும் அப்படிங்கிறத மாதிரி தப்புகளை பண்ணி பிரச்சனையை உருவாக்கி வச்சிருக்கான். இப்ப அவனை திருத்தி கொண்டு வந்தா ஒரு விசாரணை வரும்னு சொல்லி மேல இருந்து உத்தரவு இருக்கு. அதுல மாட்டாம வெற்றியாக்கி தந்தா போதுமா? கால் நன்றி. சிலர் குடிப்பது போலே நடிப்பார். கொஞ்சம் கால் வந்துட்டு வா. யாரு? விபரீதமா இருக்கு. இரண்டு பேரோட சேர்ந்து ஒரு சில குற்றம் செஞ்சிருக்காம்பா. அதுல விசாரணைகள் வரக்கூடிய நிலை இருக்கு, கிரக நிலைகளும் அப்படித்தான் இருக்கு. இந்தா அடுத்து அவனை குடிக்காம கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். இந்தா வெற்றி உண்டு. சரி, 6 மாசம் இருக்கு பராசக்தி. அவசரப்படாத மகளே, தைரியமாக இருப்போம். கையில என்ன தந்திருக்கேன், போயிட்டோம், சாப்பிட்டு போங்க. கர்மசாமிக்கு உடல்நிலை சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? உடல்நிலை சம்பந்தமா யாருக்குப்பா? என்ன செய்து? சுகர் தான் எல்லாத்துக்கும் இருக்க, அதனால வேற எதுவும் பாதிப்பு இருக்கா? ஐசியூல சொத்து சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாரு? காட்பீட்டு தன்மையே மாறி இருக்குப்பா. உயிர் பயமான மனவேதனை உன்னை தாழ்த்திருக்கு. எந்த ஆபத்து வராது, கவலைப்படாத. குழப்பமில்லாம காப்பாத்தித்தரேன். வேற என்ன வேணும் உனக்கு? இந்தா, இதனால நீ ரொம்ப சிந்தனை பண்ணி வேதனைப்படக்கூடாது. கடனை தீர்க்கிறேன், மனதை நிம்மதியாக்கிறேன். புண்ணியமா வரலாம். என்னப்பா சொத்து? பல வருஷமா 40 வருஷமா ஓடிட்டு இருக்கோம் சாமி. ஒரு எலெக்ஷன்னால அதை பிடிஷன் போட்டு சொத்துலையா கால் வைக்க. அப்படியா? பொம்பளை பிள்ளையுடைய வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யாருமா? அக்காவா? சோமா இருக்கிய?
எங்க இருக்கா பொம்பளை பிள்ளை? அவளுக்கு என்ன பிரச்சனை? கால் வந்துட்டு வரலாம். அதான் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்டிருந்தோம்னு கேட்டேன். நின்றுருக்காங்க. என்ன நல்ல கால் வந்துக்கா? இன்னும் கொஞ்சம் உன் இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. கால் வந்து யாரு கருப்பசாமி? என்ன விஷயம்? ஓடுறேன், வரலாம். அந்த சம்பந்தப்பட்ட நபர் எங்கப்பா இருக்கான்? நம்ம தோட்டத்துக்கு கலக்க. அவன் உங்ககிட்ட பேச்சுவார்த்தைக்கு வர வச்சு முடிச்சு தந்தா போதுமா? இந்தா அது முடிஞ்சிடும். அந்த கேஸ் நிற்காது. அந்த சொத்து உனக்கு செம்மையாயிடும். ஆனா ஒரு விஷயம், அதை நீ கைவிட்டு போகணும்னு சொல்லி அவன் உனக்கு நிறைய மாந்திரிக சொந்தமான தவறான வேலைகள்லாம் பண்ணியிருக்கான். அதனால இதை வித்துட்டா என்னங்கிற எண்ணமெல்லாம் உன் உள்ளத்திலையும் தோண்டிடுது. புரியுதா உனக்கு? பௌர்ணமிக்கு முதல் என்னை வந்து பார், ஜெயிச்சு தரேன். போ, கால் வந்துட்டு வா மகளே. கர்மசாமிக்கு நான் ஒரு தொழிற்சாலை வைத்திருக்கேன். என்ன தொழிற்சாலை? அதெல்லாம் என்னது? வாங்க முன்னால வந்துருங்க. அது பழைய மாதிரி எங்களுக்கு ஐஸ்வர்யமா இல்லை அப்படின்னு நிப்பாட்டிக்கங்க. அப்படின்னு இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு வாக்கா. உன் வீட்டுக்கு யாரோ வராங்க, பாக்குறேன் யாருன்னு. வரலாம். காலங்கிநாதர்னு ஒரு சித்தர் இருக்கார, நீங்க அங்க போய் கும்பிட்டு இருக்கீங்களா? இப்போ நீ வரும்பொழுது அவர் உன் கூட வந்தார். அதான் நான் கேட்டேன், உன் கூட ஒருத்தர் வராங்க. அங்க போய் மன உருகி தியானம் பண்ணி கும்பிட்டு இருக்கேன். நீ கால் வந்துட்டு வா. வரலாம். உன் பிள்ளை பேர் என்ன? அந்த பிள்ளையின் மீது குற்றம் அவங்க சுமத்தி இருக்கிறாங்களே, ஆனா அவன் குற்றவாளி கிடையாது. அவங்க எல்லையில போய் பார்த்தேன். என் தங்கை காளியினுடைய ஆலயம் அவங்க எல்லையில இருக்கு, சரியா? ஆனா இந்த பிரிவு நிலைக்காது, தொடர்ந்து கொள்வார்கள் என்பது உண்மை. பிள்ளையை சேர்த்து வச்சு வாழ வச்சா போதும்ல. அங்க ஒரு பெண்ணால ஒரு குழப்பம் நடந்துகிட்டு இருக்கு. அவ உள்ளத்தை கட்டுக்குள்ள கொண்டு வந்து உன் பிள்ளைய நீதியோட வாழ வைக்க. கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு 3:30 மணிக்கு என்னைய பார்த்துப்போ மகளே. கல்லிலே கலை வண்ணம் கண்டான், இரு கண் பார்வை காணு வகை தந்தான். கல்லிலே கலை வண்ணம் கண்டான். கல்ச்சலை செய்வீங்களா? குதிரையில இருக்கிறத மாதிரியே கர்மசாமியை கல்லுல சிலை செஞ்சிடலாமா? அப்படி ஒரே கல் நமக்கு கிடைக்குமா? கிடைக்கும். எவ்வளவு பெரிய கல்லாலும் ஆர்டர் வாங்கி செஞ்சிடலாம். அப்படியா? ஒரு எத்தனை அடி உயரத்துல செய்யலாம்? சரி, கால் ஒன்று சொல்லலாம். கண்ணான இடம் தேடி வந்தோம், கண்ணே எண்ணி கண் வைத்து பார்ப்பாய் கல்லிலே. இப்போதைக்கு கடன்களும் மனவேதனைகளும் இருக்கு. பற்றையை கொண்டு வந்து திறந்து வச்சாலும் சும்மா இருந்துகிட்டு இருக்க மாதிரியே மனசு ஓடுது. சிலைதான் சிலை மாதிரி இருக்குன்னா நானும் வேலை இல்லாம சிலை ஓர இருக்கிறேன்னு நினைச்சு வேதனைப்படுது. 2 பேரும் இருந்தவன் இப்ப அவன் கூட நம்ம கூட இல்லாம வேற கதையை ஓடிக்கிட்டு இருக்கான். அதனால இப்ப உயிருக்கு ஆபத்தான நிலைகளை அடைந்து மீண்டு வேதனைப்பட்டு நீங்க இருக்கீங்க. இந்த தொழில் மீண்டும் ஓடும், உனக்கு எந்த கண்டமும் இல்லாம காப்பாய்த்தாரு. இந்த நடைமுறைக்கு என்ன காரணம் என்பது ஒரு கேள்வி. காரணம் சொல்லலாம். ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு ஆள் உங்ககிட்ட பண உதவி கேட்டாங்களா? நீ கொடுத்தியா?
உன் கூட வேலை பார்க்குறவன் கேட்டானா? எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னா, தொழில் போட்டியினால மாந்திரிகம் சம்பந்தமான பிரச்சனையை செஞ்சுதான் இந்த தொழில் முடங்கிடுச்சு. அதனால அந்த கட்டை அவுத்து தாரேன், உன் தொழிலை ஓங்காரமாக்கி ஆயுள் கண்டமில்லாம காப்பாத்துறேன். ஆபரேஷன் மாதிரி பண்ணிட்டு அதுக்கு ஆயுளுக்கு கண்டமில்லாம ஆக்கி தரேன் மகனே, கவலைப்படாம இரு, செல்வம் கிடைக்கும். பையன் 3:30 மணிக்கு என்னை பாருங்க, முடிச்சிருவோம். கர்பதாமிக்கு கர்பதாமி கல்யாணம் தோந்தமா கேட்டு வந்தது யாரு? யாருக்குடா கல்யாணம்? கல்யாணம்மா உங்களுக்கு யாருக்கு? வாங்க முன்னால, நீ கால் நோட்டு வர. கேளாய் மகனே கேளொரு வார்த்தை, டிங் டிங். ஒரு கேள்வி கேட்க, சுடுகாடு எங்கடா இருக்கு? அந்த பகுதி உனக்கு எப்படா? நான் எடுத்த உடனே சொல்லுதியே, அந்த பகுதிக்கு அடிக்கடி போவேடா? என்னத்துக்குள்ள போவேன்? அங்கதான் போறியா? ஒரு கால் நோட்டா. ஏனே இங்க வாடா, உன்னையா அப்படி சொன்னோம்டா, ஒரு ஆவி ஒன்று உன் பின்னால வந்துகிட்டு இருக்குடா. சில சமயத்துல இரவில் தூங்கும் பொழுது மனவேதனை உனக்கு கொடுக்கும்டா. உன் கூட யாரோ இருக்கிறத மாதிரி தெரியும்டா. அந்த நாள அது உடம்புக்குள்ள இருக்கா ஒட்டி இருக்கான்னு தெரியணும்னு ஒரு குழப்பம் இருக்குடா உனக்கு. அதுவே ஒருவேளை நம்ம வாழ்க்கைய தடையா இருக்குமோன்னு சந்தேகம் இருக்குடா. கால் வந்துட்டு வா, நம்ம சுடுகாட்டு பக்கம் போகாதப்பா. என்ன களமுடே இந்த கனிய வீட்டில் வச்சு சாமி கும்பிடு. கத்தியுங்க. புத்தியுள்ள மனிதர் இந்தா சாப்பிடு. கர்பதாமிக்கு 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 இனிமேல் அந்த ஆவி உன்னை பின்தொடராது. ஓடு போ. வாப்பா தம்பி, நல்லா இருக்கிய? கால் வந்துட்டு வா. மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகிறோம் கருமாரியம்மா. மாரியம்மன் கோயில் எங்க இருக்கு? பக்கத்துல இருக்கா? உட்காருங்க. என்ன தம்பி, என்ன செய்யணும்? இதுதான் ஒரு 2.5 வருஷமா நடந்துகிட்டே தானே இருக்கு. அல்ல, பல முயற்சி செய்து 2 இடத்துக்கு போய் வேலை நிலையாக்காத மனவேதனையோட நீ திரும்பி வந்திருக்க. அடுத்த நிலையாக இருப்பது சென்னையிலையா, சேலத்திலையா, அல்லது வெளிநாட்டிலையா? எங்கடா இருக்க? முயற்சி பண்றியா? பாஸ்போர்ட் எல்லாம் எங்க வச்சிருக்க? கால் வந்துட்டு வா. சாமி கல்யாணம் முடிச்சுட்டு போவானா அல்லது வந்து முடிப்பானான்னு ஒரு கேள்வி வருமோ, உடனே டாவுன்னு திரும்ப. செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதிக்கு மேல் விசா ஒண்ணு உனக்கு தயாராகுது. 6 மாதம் அங்க போய் வேலை செஞ்சுட்டு இங்க வந்து கல்யாணம் முடித்து மீண்டும் நீ அங்கு செல்லலாம். 7 ஆண்டு காலம் வெளிநாட்டில் இருப்பாய். கால் வந்துட்டு வா. பக்கத்துல வாங்க, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல வாங்க. என்ன வேணும்? காட்டு பிரச்சனை நாத்தனம் பண்ணுது. அதுல உங்க சொந்தக்காரங்க உங்களுக்கு எதிரியா மாறி இருக்காங்க. அவங்களுடைய மனசை மாத்தி பக்குவம் பண்ணி தரேன். பிறகு என்னைய பார்த்துட்டு போங்க. ரகசியமா முடிப்போம், வெளியே சொல்ல வேண்டாம். தம்பி வா, இந்தா நல்ல சம்பாத்தியம் செஞ்சு ஆனந்தமா இரு, நல்லா இருப்போம். கர்பதாமிக்கு ஆமா பார்க்கணும். உடல்ல ஆபரேஷன் யாருக்கு ஆயிருக்கு? அறுவை சிகிச்சை யாருக்குப்பா? என்னென்ன ஆபரேஷன்? வாங்க. கால் வந்துட்டு வரலாம்.
சூறை காற்று வீசினால் தோணி ஓட்டம் ஓடுமா, இளமை மீண்டும் வருமா, சுகம் தருமா, முதுமையே சுகமா, காலம் வகுத்த கணக்கை அங்கே. என்ன பணத்தை பத்தி என்ன பிரச்சனை உங்களுக்கு? கண்ண முடுங்க, கால் ஒன்று சொல்லலாம். அவங்களாம் எந்த ஊரு நிக்கிறாங்க? உட்கார்ப்பா. உன்னுடைய தொழிலுக்கும் உன் பணத்துக்கும் மாந்திரிகத்தால் தவறுகள் நடந்திருக்கிறது. அதை நீக்கி உன் செல்வத்தை மீட்டித்தாரேன், ஆயுளுக்கு கண்டம் இல்லாம காப்பாற்றித்தாரேன். வெற்றி ஆகிடும். பௌர்ணமி அன்னைக்கு வந்து உத்தரவு கேட்டுக்கா, கல்யாணம் நடத்தித்தாரேன். கர்மசாமிக்கு 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 திருநெல்வேலி. நெல்லை உட்காருங்க. திருநெல்வேலி சாமி அங்க கீழே படைச்சிருங்க. ஆனந்தம் கரை பார்ப்போம். திருநெல்வேலி கனி கொடுத்தவங்க மட்டும்தான் நிக்கணும். அம்மா தின்னுமா. திருநெல்வேலி எந்த இடம் உங்களுக்கு? கோபால சமுத்திரம். பாளையங்கோட்டை யாரு? நீ கனி கொடுத்துட்டியா? கொடுக்கலையே. மேலப்பாளையம் யாரு? மேலப்பாளையம் பகுதி வா. மேலப்பாளையம் வா. மேலப்பாளையம் பாளையங்கோட்டை வா. கோபால சமுத்திரம் வந்து சேர்மாதை ரூட்ல முன்னீர்புள்ள முகத்துல இருப்ப அந்த கோபால சமுத்திரம் தானே. உப்பூரணின்னு ஒரு ஊர் உண்டு, அது எங்க இருக்கு? உங்க எல்லைகளும் தான் இருக்கு. இன்னொரு தடவை கால் பாடா தம்பி. திருநெல்வேலினாக்குள்ள நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் எல்லாரும் வந்துருவீங்களா? அப்படியா கூப்பிட்டுருக்கானா? என்னப்பா வேணும்? இதுக்கு முன்னாடி வந்திருந்தாங்க அண்ணா வந்தாலும் அதுக்கடுத்து குடும்பம் பிரிஞ்சு அடுத்து கொஞ்சம் சரியாயிடுச்சு. ஆனா திரும்பவும் ஒரு 10 நாள் போனாங்க, திரும்பவும் வீட்டுல வந்து இருக்காங்க. கண்ணை முடுங்க. ஒரு முறை காலில் வந்துட்டு வா. வரலாம். உன் எல்லைக்குள்ள போய் பார்த்தேன். சுலமான சாமின்னு ஒரு சாமி அந்த பகுதியில வராரு. அதே மாதிரி பக்கத்துல ஒரு அம்மன் கோயிலும் இருக்கு. இப்போ உன்னுடைய குடும்பத்துக்குள்ள வந்து 3 வருஷ காலமா செய்வன கோளாறுகளால குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால ஒருவருடைய மனநிலையும் சரி இருக்காது. உடல்ல ஒரு பகுதி வலி வேதனை இருக்கும். குடும்பத்துக்குள்ள இந்த வருத்தங்கள் தீராத சண்டையும் சச்சரவும் நடந்து கொண்டே இருக்கும். இதை தீர்த்து தெளிவாக்கி தந்தா போதும்லா. கால் வந்துட்டோம். இந்தாப்பா ஜெயிச்சு தாரேன். பௌர்ணமிக்கு மோனாள் ஈவினிங் என்னை வந்து பாரு. என்ன நீ வா பாப்பா. கர்மசாமிக்கு சாப்பிட்டு போடா தம்பி, அவசரப்பட்டு போயிடாத. ஏமா நான் கூப்பிடாம நீ கம்பியை தூக்கிட்டு நுழைய கூடாதுமா. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு டவுன் எல்லை யாரு? டவுன் எந்த ஊருமா? டவுன்ல வாமா, பக்கத்துல வா. கால் வந்துட்டு வா. இன்னும் 2 தரம் கால் வந்துட்டு வா. கொண்டா நகரம்.
என்ன ரோட்டடியில சொல்லமாடசாமி இருக்காரா? உட்காருங்க. கண்ணு மூடு பாப்போம். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். உன் பேர் என்னக்கா? ஆ, உட்காரலாம். இதுக்கு முன்னால 2-3 கோயிலுக்கு போயிருக்கியா? அங்கெல்லாம் உனக்கு குறி ஒழுங்கா வந்துச்சா? இப்போ உனக்கு என்ன வேணும்? பக்கத்துல வா. அந்த பிள்ளைகளெல்லாம் உன் பக்கத்துல இருந்து பிரிச்சு மாந்திரிகத்தால கட்டி வச்சிருக்காங்க. வர வச்சு தந்தா போதுமா? இந்தா 3 முறை நீ என்னைய பார்க்கவா. ஜெயித்தார். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு தாளையூத்து தென்கலமுதூர் பக்கம் யார் இருக்கா? வாப்பா. எந்த ஊருனே? ஓகே. இன்னும் என்னைக்குள்ள நிறைய குளமும் வயல்வெளியுமா இருக்கு. கால் வந்துட்டு வரலாம். கோவிந்த நாமம். ஐயா வழிபாட்டுக்கு போவீங்களா? எல்லா சாமியும் கும்பிடுவீங்க. 2.5 வருஷமா தொழிலாலும் பிள்ளைகளாலும் மன வருத்தமும் குழப்பமும் நடக்கும். ஆனா இப்போதைக்கு நிறைய செல்வங்களை இழந்து உடல் வலிமையும் குறைந்து வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. இதுக்கு மந்திர தந்திரத்தால எதுவுமே நடக்கலப்பா. இது கிரகங்களால் ஆனது. இந்த நிலையிலிருந்து மாற்றமும் பிள்ளைகளை நல்லா வாழ வச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? வைக்கலாம். புரட்டாசி மாதம் 10ஆம் தேதியிலிருந்து வை. வெற்றி உண்டு. ஜெயித்துக்கிடுவேன். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் ரோட்டுக்கு போகுது. யார் இருக்கா? எந்த ரோடுமா? எந்த ஊரு? அங்க நின்று பேசுமா. எந்த ஊருமா? நீங்க பனகுடி பரப்பாடி அந்த ஏரியா தானே? நீங்க அங்க நில்லுங்க. வா, கூப்பிடுவோம்ல. உலகத்தையும் சுத்தி திருச்செந்தூருக்கு போயிடலாம் தெரியுமா? என்ன கோபால சமுத்திரம் ஆண்மகன் வாப்பா. என்னையா வேணும் உனக்கு? அண்ணன் என்னடா, தம்பி என்னடா, அவசரமான உலகத்திலே ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசில்லாதவன் வாழ்க்கையிலே. மனோரஞ்சித மலர், அருமையான பூ. கால் வந்துட்டு வா. தாயும் தந்தையும் ஆன போதிலும் வாயு வயிறும் வேறடா, உடைந்த வீட்டிலே அதையை மதித்து வந்தவன் தானடா. என்னடா வேணும் உங்க அண்ணனுக்கு? கால் விழுந்துக்கா, கண்ணை முடிக்கா. இல்ல எங்க பாரு. ஏன்டா இப்படி காட்டுறேன் தெரியுமா உனக்கு? உங்க அண்ணனுடைய மனதுல தற்கொலை பண்ணணுங்கிற எண்ணம் இருக்குடா. ஆபத்து இல்லாம காப்பாத்தித்தாரேன். அவனுக்கு இப்ப நேரம் சரியில்லை. 3 மாதம் பொறுமையாரு, நான் மாத்தி தரேன். கால் வந்துட்டு வா. ஆனா அதை எடுத்து போடுங்க, சாமிக்கு எடுத்து போடுங்க. அவன் ஒருத்தருடைய நட்பால ஆதியில பாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டிருக்கான். நிறைய பணங்களை இப்ப இழந்திருக்கான். ஒரு சில டாக்குமெண்ட் சம்பந்தமான மனக்குழப்பம் உங்க வீட்டுல இருக்கும். இவைகளே மாற்றித்தாரேன். 3 முறை என்னைய பார்க்கவா. ஜெயிக்கிறேன். இந்தா சந்தோஷமா இருடா. அடுத்து பேசுவோம். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு சரி. சங்கரன் கோவில் சங்கரன் கோயில் திருநெல்வேலியில உட்காருங்க. சங்கரன் கோயில் வாங்க. சங்கரன் கோவில்
சங்கரன் கோயில் அவங்களுக்கு சங்கரன் கோயில் பியூர் சங்கரன் கோயில். சங்கரன் கோயில் சங்கரன் கோயில் வரலாம். காலன்ட்டு வரலாம். நான் ஒரு குழந்தை ஒருவர் மடியிலே ஒருவர். என்னப்பா வேணும்? குழந்தை பாக்கியம் வேணும். நான் ஒரு குழந்தை நீ ஒரு குழந்தை ஒருவர் இன்னும் நீ வந்து நிக்க, உனக்கு இங்க என்ன வேலை? அப்படியா? சிவலப்பெரி மாடம்னு ஒரு மாடசாமி வராரு, எங்க இருக்காருயா? உங்களுக்கு கருப்பசாமி குலதெய்வம்டா. ஆனா உங்க எல்லையில ரோட்டோரத்துல இடது பக்கத்துல சிவலப்பெரி மாடசாமி இருக்காரு. கால் ஒன்று. நேற்றொரு தோற்றம் இன்றொரு மாற்றம். தம்பி வா, பௌர்ணமி அன்னைக்கு குழந்தை வரம் தந்து வாங்கிக்கோ. 10ஆம் தேதி மருத்துவர்களால் சில வார்த்தைகள் திருப்தியற்ற நிலைகள் உங்களுக்கு தோன்றி இருக்கிறதா? அது உண்மையிலேயே நாங்க அப்படி மருத்துவம் பார்த்து தான் பிறக்குமா, இல்ல கருப்பசாமி உன் சக்தியால கிடைக்குமா? நான் நம்புதேன், என் குலதெய்வம் கருப்பசாமி என்னைய கைவிடாது, எப்படியாவது குழந்தை தரும் அப்படிங்கிற வைராக்கியத்துல நீ இருக்க. உண்மையா இல்லையா? அந்த வைராக்கியத்தை நான் காப்பாற்றுவேன். ஆம்பளை பிள்ளை பிறக்கும். பௌர்ணமி அன்னைக்கு வா, சரக்கூட வா, நிலமான கொண்டு வா, முக்கணி கொண்டு வா, சென்று வா, வென்று வா, வயிறார சாப்பிட்டு வா. அது பின்னால பார்ப்போம். பௌர்ணமி அன்னைக்கு பார்ப்போம். கர்மசாமிக்கு தம்பிராட்டி அம்மன் கோயில் எங்க பாருக்கு? தம்பிராட்டி அம்மன் தம்பிராட்டி அம்மன் கோயில் எங்க இருக்கு? தேவர்குளம் வரலாம். உங்க சாஸ்தாவுக்கு பேரு என்ன சாஸ்தா? உங்க சாஸ்தாவுக்கு பேர் என்ன சாஸ்தா? கால் வந்துட்டு வாங்க. புரியாத மக்கள். வாங்க வாங்க. ஒரு ஆட்டு கடாய் வந்து நிக்கி. என்ன, யாருக்கும் கடாய் வெட்ட வேண்டியது இருக்கா? பாக்கி வச்சிருக்கீங்களா? உங்க குடும்ப தெய்வங்களுக்கு கடாய் வெட்டது பாக்கி இருக்கா? 3 வருஷம் இருக்குமா போய்? ஏன் போகல? வெறுத்துட்டீங்க அப்படித்தானே? இன்னொருத்தர கால் வந்துட்டாங்க. உங்க குலதெய்வத்துக்கு பக்கத்துல கடாய் வெட்டணுமா? கடாய் வந்து நிக்கி. வரலாம். ஒரு வரம் கேட்டுக்கலாம். என்ன வேணும்ப்பா? மகளை என்ன செய்ய? ஒரு வாரம் நீங்க கேட்டுக்கலாம். என்னைய பேசாதன்றாரு. உனக்கு என்ன வேணும்? தெளிவா கேளு. என்ன வர வேண்டும்? நடக்காதுன்னு சொல்லிடுது சாமி. போனது போனதுதான், இருந்து வாழட்டும், மண்டியை விடு. என்ன செய்ய போறீங்க? அப்படி கொண்டு வருவதுக்கு வந்து எனக்கு உத்தரவு இல்லை. அதனால தான் நீங்களே கேட்டுக்காங்கன்னு நான் சொல்லிட்டேன். இதுதான் உண்மை. அது முடிவெடுத்து சென்ற இடம் அவங்களுக்கு நல்லா இருக்கு, உங்களுக்கு தான் நல்லா இல்லை. அவங்களுக்கு நல்லா இருக்கு. பிரிக்க முடியாது என்னால். கால் வந்துட்டு வரலாம். ஊரறியாமல் உறவறியாமல்
யார் வந்தார் இந்த காட்டுக்குள்ளே. இந்தா எண்ணங்களை காப்பாற்றிக் கொள் மகளே. உன் பிள்ளை எங்கிருந்தாலும் உயர்ந்தோங்கி இருப்பாள், தெளிவாகவும் வாழ்வாள். வெற்றி உண்டு. செல்வங்களோட கர்மசாமிக்கு சங்கரங்கோயில் பகுதி, என் பிள்ளைங்களுடைய எதிர்காலம் தெளிவாக இருக்க வேண்டும், கல்வியில் உயர்ந்திருக்க வேண்டும் என்று கேட்டு வந்தவர்கள். என்ன உன் பிள்ளைக்கு எதிர்காலத்தில் என்ன யாரு வேணா? நானே அந்த காலத்தில் பள்ளிடம் போகட்டோம்ல, நீ எப்படி அப்படி சொல்லலாம்? சரி, கால் வைக்கலாம். கடன்கள் வழக்கு சம்பந்தமா யாரும் வந்திருக்கீங்களா? வாமா. என்ன வழக்கு? சரி, முன்னாள் கால் வந்துட்டு வா. நீங்க நின்றுட்டாங்க. யார் இது? எனக்கும் சேர்த்து வந்திருக்கலாமே. கண்ணபடி உட்கார். உன் பேரு என்னடா? உங்க அப்பா பேரு? உங்க அம்மா பேரு? என்ன படிக்கிற? ஏதாவது தொழில் வச்சிருந்தா பாக்கையா, படிக்க போறியா? கண்ண முடி, நல்ல முடிக்கா. இந்தா நல்லா படிப்பாம்மா, வரப்படாது. வேற என்ன வேணும்? உன் கடனை தீர்த்து உன் பிள்ளையோட நல்லா வாழ வைக்கேன். செல்வாக்காயிரு மகளே, ஐஸ்வர்யமா இருப்பான், புண்ணியமாரு. கால் ஒன்று சொல்லலாம். அடுத்த உத்தரவு கள்ளக்குறிச்சி எல்லை யார் இருக்கா? கள்ளக்குறிச்சி. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக உங்களுடைய பணம், உங்களுடைய உழைப்பு எல்லாம் வேஸ்ட். ஆனா ஒன்றை கொடுத்தா 10 கிடைக்கும்ங்கிற வார்த்தையை சொல்லி ஏமாத்தி தான் அந்த பணம் போயிருக்கு. உண்மையா? அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கணுமா வேண்டாமா? கால் ஒன்று வரலாம். கள்ளக்குறிச்சி பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு? பாப்பா அப்படின்னு நினைக்கா. இந்தா உன் பணத்தை வாங்கி தரேன், 4 முறை என்னைய பார்க்கவா. இந்தாப்பா ஜெயிச்சுக்கா மகனே, இந்த அப்படி சாப்பிட்டு போ. கால் வந்துட்டு வரலாம். என்னப்பா பிள்ளை என்ன பண்ற? கால் வந்துட்டு வா. எனக்கு ஒரு சிறந்த தொழில் அமைச்சு தரணும்னு கேட்டு வந்தது யாரு? யாருடா? நினைக்கா, அப்படி நினைக்கா. ஒருத்தன் என்ன பார்க்க வந்தான். அவன் மகன் சொல்ல கேட்கணும்னு சொல்லி கேட்டு வந்தான் என்கிட்ட. உன் மகன் சொல்ல கேட்பாப்பா இல்ல. அப்போ அவன் சிரிச்சான். ஏன்டா சிரிக்கிறான்னு நான் சாமிகிட்ட கேட்டேன். எந்த சாமி எலுமிச்சம்பழம் தந்தா தாங்க, நான் புளிஞ்சு குடிச்சுக்கிடுவேன். திருநாறு இருக்கா, கொண்டு வாங்க, நான் பூஜிக்கிடுவேன். ஆனா எதுக்கும் நான் வசைய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பங்கிட்ட சொல்லி விட்டுருக்கான். இப்படி வம்பு பிடிச்ச பேலை எப்படியாவது மடக்கணுமே அப்படி நினைச்சு அவன் என்கிட்ட வந்தான். நான் கொடுத்து விட்ட எலுமிச்சங்கனியை வீட்டுக்கு கொண்டு வரல, ஊம்ப போல உட்காந்துக்கிட்டான். இப்போ போட்ட இடத்துல எருவு மாடு கிடக்கு. புரியுதா? உன் மகனுக்கு கொஞ்சம் நேரங்கள் இப்போ சரியில்லை. தொழில் சம்பந்தமான விஷயத்திலும் எதிர்கால இல்லற வாழ்க்கை சம்பந்தமான விஷயத்திலும் கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கு. அவன் மனத்தை பக்குவப்படுத்தி தெளிவு பண்ணி தரணும். கால் வந்துட்டு வா. வேற என்னப்பா வேணும்? உட்காரணும், நிக்க கூடாது. வேற என்ன வேணும்? கைய அது என்ன வார்த்தை உங்க தமிழாது? ஓ சரி சரி, கரெக்ட். ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு வார்த்தை இருக்கு. ஆனா அவன் தானா 100 இடத்துல லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாம்னா என்ன செய்யணுமா? அது உங்கள்கிட்ட சொன்னாங்களா? இன்னொரு பெண்ணால அவன் இணைஞ்சல் பட வேண்டிய விதி இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கா.
இந்த புரட்டாசியில இருந்து அவனுக்கு நல்ல வாழ்வு தொடங்கும். ஐப்பசியில கல்யாணம் நடக்கும், மகிழ்ச்சியாக நடக்கும். முருகனுடைய திருவருள் ஒரு குடும்பத்துக்கு உண்டு. சென்று வரலாம். கர்மசாமிக்கு நீ இந்த வேளை தன்னில் சேயன் என்னை மறந்தால் நான் இந்த நானிலத்தில் வாழை மரங்கள்லாம் எங்கடா இருக்கு? புளி அதிகமாக புளியை வச்சிருக்கோம். எத்தனை மரம் வச்சிருக்கிய? ஒரு 10 மரம். நல்லா இருக்கு அந்த மரம்லாம், நல்ல சோலையா இருக்கு. சொல்லுங்க. வீட்டுக்கு பக்கத்துல. அந்த இடத்துக்குள்ள செய்வன தகடு இருக்காதான், அதை போய் பார்த்துட்டு வந்தேன். கால் வந்துட்டோம். இதுவரை உங்க பணங்கள்லாம் நிறைய நஷ்டமும் மனவேதனையும் ஆயிருக்கும். அதே மாதிரி உங்களை வச்சு பலன் அடைந்தவர்கள்லாம் இப்போ உங்களை போட்டு கொடுத்து உங்களை தெருவில் நிக்க வைக்கிறாங்க. இந்த நிலையில இருந்து நீங்க மாறணும். உங்களுக்கு பணமும் கிடைக்கணும், கடனையும் தீர்க்கணும். அதனால வித்து கொடுத்து கடன் அடைக்காம உழைச்சி கொடுக்கணும். அதுக்கு கர்மசாமி எனக்கு உதவி செய்யணும்னு கேட்க வந்திருக்கேன். கால் வந்துட்டோம். வெற்றி மாறக்கூடி என் பிள்ளைக்கு டங் டங் டங். நான் சொல்லி கூப்பிடும் போதே சொன்ன நிலையான வேலையை போட்டு கொடுன்னு தானே கேட்டு வந்திருக்கியே. அந்த பணத்தை வாங்கி தர, வேலையை கர்மசாமி வாங்கி தரேன். கொண்டாடா தம்பி, கூப்பிடுவா கர்மசாமியா. வேலையும் கிடைக்கும், கோடி பணமும் கிடைக்கும். புண்ணியமாக இருப்பாயப்பா. இந்தா ஆனந்தமா இருக்கு. கர்மசாமிக்கு அப்படியா? சரி. தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யாருப்பா? என்ன தொழில் பாக்குறேன்? கால் வந்துட்டுவா. ஏய், அழக்கூடாது. அழுத அங்க போய் இல்லப்பா. அக்கா, ஏ பெரிய அக்கா, நீங்க யாரு? இது யார்? இந்த பையனா? மச்சனே, சொல்லக்கூடாதா நீ? வா, வாயே திறக்க கூடாது, அமைதியா இருக்கணும். உட்காருங்க. உன் பேர் என்ன பேரு? ஏழு மலை. யாருடைய பேர் அது? நீ குடிச்சிட்டா எத்தனை மலையா இருப்ப? புரியல. ராப்பாடியா? ஒரு நாளைக்கு ஒரு புல் அடிக்கணும்டா. நீ எவ்வளவு குடிக்க? அங்க பாக்குறது, அங்க பாக்குறல. உன் முதுகெல்லாம் தடுப்பு தடுப்பா விடுதுடா. ஏது உன் முதுகெல்லாம் அப்படி புளிப்புளியா புளிப்புளியா தடுப்பு தடுப்பா விடுது. உண்மையா? கால் வந்துட்டு வா. கல்யாணம் முடிச்சிட்டியா? உனக்கு அந்த பொண்ணு உன்னைய குடிக்க சொல்லி ஊத்தி தருதா? திருத்தம். அது திட்டுறது உனக்கு சுகமா இருக்குன்னு சொல்லி நீ குடிப்ப. என் பிள்ளை இவ்வளவு அழகா திட்டுது அப்படி சொல்லி கிடைக்காரன். நம்ம சொன்னா எவன் கேட்கா? நீ அடுத்து குடிச்சனா உதடெல்லாம் அவ்வளவு தண்டி வீங்கிரும். ஏன்னா உன் உடம்புல ஆல்கஹாலை ஏற்கிற சக்தி உன்கிட்ட இல்ல. வீணா குடிக்காத. என்ன ஒரு குழந்தை பையன் பிறக்கணும், குடி நல்லா பிறக்கும். குடிகாரனாவே பிறப்பான். என்ன நீ அக்காங்கவா? இப்போ நீ மட்டும் மனசை அடக்கி போய் கும்பிட்டு வா. நீ பேசவே கூடாது, அமைதியா இருக்கணும். பக்கத்துல நல்லா உட்கார். உனக்கு ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான். அவனுடைய 28வது வயதுல உன்னுடைய ஆயுளுக்கு கண்டம் இல்லாம ஒரு நோய் வந்து தீரும். நோய் வந்து சேராது, நோய் வந்து தீரும். அதுல உனக்கு கண்டம் இல்லாம காப்பாத்தி உன் பிள்ளைய நீ வாழ வச்சு பார்க்கணும்ல. பார்க்கணுமா வேண்டாமா? இந்த நொடிப்பொழுதுல இருந்து நீ குடியை மறந்துடுவ.
குடி. சத்தியம் தவறாம நடந்துக்கா. குடிக்காம உன்னை காப்பாத்துறேன். கூட வேலை பார்க்குற ஒரு பொம்பளையால உனக்கு பிரச்சனை இருக்கு. ஏய், மனத்தை அடக்கிக்கா. குடி. அதனால குழப்பத்தை தூர விடு. இந்தா, கடன் படாம காப்பாத்துறேன். வெற்றி உண்டு. இந்தாம்மா தாய் பராசக்தி. வெற்றி உண்டு. பரமகுடி எல்லை. பரமகுடி. பரமக்குடி வாங்க, பரமக்குடி. பரமகுடி. தொழில் வருத்தத்தை பற்றி காட்டுவது யாரு? வருமானம் தோதுமான வேதனையை காட்டுவது யாருப்பா? பரமகுடி. கடன்பட்டு வேதனைப்பட்டது யார்? வாப்பா, கால் ஒன்று வரலாம். முத்துக்கு முத்தாக யாருக்காது கால் ஒன்று. உன்னுடைய கட்டுமனைக்கு போனேன். 12.5 ஆண்டுகள் உன்னுடைய குடும்பத்துக்குள்ள செய்வன வைவன கோளாறுகள் நடக்கும். அதனால நிறைய உழைத்த பணங்கள்லாம் ஓட்டாண்டி ஆகி, குலதெய்வத்தை கும்பிட்டும் பிரயோஜனம் இல்லாம ஆகி, ஏதோ உயிர் மட்டும் இருக்கக்கூடிய நிலையில மட்டும்தான் இப்போ வந்திருக்கீங்க. ஆனா இப்பொழுதும் கழுத்து, முதுகெலும்பு, இடுப்பு, கால் போன்ற இடங்கள் தீராத வலி உபாதைகளை கொடுத்து நிறைய தாயத்து எந்திரங்களையும் வாங்கி வீட்டுல வச்சு ஏமாந்து போயிருக்கீங்க. உண்மையா? இந்த நிலைமைக்கு ஒரு முடிவு கட்டணும், என்னைய வாழ வைக்கணும்னு கேட்டு வந்திருக்கிறேன். கால் ஒன்று வரலாம். பிள்ளையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாமா, என்னம்மா பிள்ளை உனக்கு? அதனால இந்த தீவினைகளை நீக்கி உன்னை தெளிவாக வாழ வச்சிருந்தா போதுங்களா? கடன் படாம காப்பாத்துறேன். இந்தாப்பா, நிறைந்த சக்தியும் செல்வமும் இந்நாளில் பெருகும். வெற்றி உண்டு. இன்னிலிருந்து உன் நோய் தீர்ந்தாச்சு. காப்பாற்றி தரேன். இன்னும் 3 முறை என்னை பார்க்க வரலாம். 3 முறை பார்க்கவா? அதுல மாத்திடும். கால் வந்துட்டு வாங்க. வீடு சம்பந்தமாக மனவர்த்தம் அடைந்தது யார்? அக்காவா? பக்கத்துல வா, செல்லக்கா. அப்படி நினைக்கா. இவளுக்கு சொல்லி முடிச்சு. என்னம்மா பிள்ளை? உட்காரு. சரி, நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்லி வரணும். அப்பதான் உனக்கு வெற்றிகரமா நடக்கும். உன் பிள்ளை இன்னொரு பிள்ளைய விரும்புனா அப்படின்னு வச்சுக்கா, நீ என்ன செய்வ? விரும்பினால் என்ன செய்வ? முடிச்சு வச்சிருவேன். உன் சொந்தக்காரங்க ஏற்றுக்கிட மாட்டாங்க, அப்ப என்ன செய்வ? உன் பிள்ளைக்கு அப்படி ஒரு கிரகம் இருக்குங்கிறதுக்காகத்தான் அந்த விஷயத்த சொல்லுதேன். அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட இந்த மாதிரி வார்த்தைகள் அவன் உளறிக்கிட்டே இருக்கான். புரியுதா உனக்கு? அதை தீர்த்து தாரேன். ஆனால் அவனுக்கு கல்யாணம் கார்த்திகை மாதத்துக்கு பிறகு நடக்கும். அதுவரை நீ பொறுமையாக இருக்கணும். உன் வீட்டுக்குள்ள அதுக்கு முன்னால ஒரு அம்மன் தெய்வம் வந்துடும். வந்த உடனே மங்களகரமாக நடக்கும். எல்லா செல்வமும் கிடைக்கும். கடன் படாம காப்பாற்றுவோம். புதிய வீடு கட்டுவோம். இன்னொரு வீடும் கட்டுவேன். என்னை பேரை எழுதி வச்சுக்கோ. ஆனந்தமா இருக்கும். கர்மதாமிக்கு என்னப்பா வேணும்? என்ன வீடு சம்பந்தமா என்ன பிரச்சனை? என்ன வேணும்? புரியல. வீடு சம்பந்தமாக மனக்குறை உடையவர்கள் நான் கூப்பிட்டேன். என்ன குறை? கால் வந்துட்டு வாங்க. புரியாம.
நான் பட்ட கடன் எத்தனையோ பாரினில். கருப்பசாமி வராரு, எங்க இருக்காரு? காளியாத்தா வராள, எங்க இருக்கா? மாரியம்மா. உங்க ஊர் எல்லைக்கு அந்த பக்கம் போனா கொஞ்சம் தண்ணி கிடக்குற இடம் இருக்கு, அது எங்க இருக்கு? அந்த எல்லையெல்லாம் போய் பார்த்தேன். நான் கருப்பசாமியுடைய கண் பார்வைப்படுகின்ற இடம் அதெல்லாம். இப்ப 4 வருட காலமா உங்களுடைய சொத்துக்களுக்கும் ஆபத்து, உங்களுடைய உழைத்த பணங்களுக்கும் ஆபத்து. இதனால ஊருக்குள்ள சில பிரச்சனைகளும் சில பகைகளும் வந்து சேர்ந்து வேதனைப்பட்டிருக்கீங்க. இது செய்வன கோளாறால நம்ம இந்த கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற எண்ணம் உங்க உள்ளத்துக்குள்ள. அப்படி ஒன்றும் நடக்கலை. நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது கிரகத்தால் ஆனது. உங்களை மாத்தி வெற்றியாகி வாழ வைக்க கால் ஒன்று வரணும். வேற என்ன வேணும்? பக்கத்துல வரலாம். கடத்தை தீர்த்து தரேன், நிறைய செல்வம் தரேன். இந்த மகன் கஷ்டத்துல இருந்து நிம்மதியா இருக்கு. பெங்களூர் எல்லை, பெங்களூர். பெங்களூர் வாங்க, பெங்களூர். மகனை பத்தி கேட்டு வந்தது யார்? மகன். என்னம்மா மகன் எங்க இருக்கான்? என்ன செய்யணும் உனக்கு? கால் வந்துட்டு வா. அம்மா உயர்ந்து தெரியுதியே, யார் நீ? விநாயக பெருமானே, உங்க வீட்டு எல்லைக்கு போன ஒரு விநாயகர் வராரு. அதனுடைய அருகில் சைடுல ஒரு சாலை ஓரத்தில் ஒரு அம்பாளுடைய ஆலயம் இருக்கு. இப்ப 3.5 ஆண்டு காலங்களாக உங்க மகனுக்கு உழைக்கிற செல்வம் வீட்டிலையும் இல்லை. கடன்பட்டு இருக்கிற உழைப்பையும் கைவிட்டு விடுவோமோ என்ற சந்தேகத்தில் வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி அவனுடைய உடல்நிலைகளிலும் வயிறு சொந்தமான பிணி இருக்கு. இதுல இருந்து மாற்றி வாழ வச்சு தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வரலாம். இந்தா கடன் தீரும், கடன் தீரும். மகனை உயர்வா வாழ வைக்கிறேன். 9 மாத கால அவகாசம். பௌர்ணமி அன்னைக்கு என்னை வந்து பாருங்க, ஜெயிச்சு போயிட்டான். கர்மசாமிக்கு நான் பெத்த பிள்ளை 2 பேரும் ஒளிமயமா வாழணும். என் குடும்பத்துல இருக்கக்கூடிய மன கஷ்டம் தீரணும்னு கேட்டு. எத்தனை பிள்ளைடா உனக்கு? நான் 2 பிள்ளையெல்லாம் சொல்லியிருக்கேன். உனக்கு எத்தனை பிள்ளை பெரியாத்தா? யாரெல்லாம்? கால் வந்துட்டு வா. ஏய் சடை முடியா, எங்க வந்த நீ? வாடா. வா. உங்க அப்பனுடைய பூட்டை 2 கல்யாணம் முடிச்சவன். என்னடா பொய் சொல்லுதனா? உட்காருமா. இப்போ உன்னுடைய வாழ்க்கையும் மனக்குழப்பத்துக்குரியதும், அடிக்கடி சண்டை சச்சரவால மன உபாதையும் நிறைந்த செல்வங்களை எல்லாம் இழந்து வேதனைப்பட்ட வாழ்க்கை உனக்கு நடக்கும். உண்மையா இல்லையா? இப்படி தேவையில்லாம ஒரு விசாரணை வழக்கெல்லாம் வரக்கூடிய கிரகம் நடந்துட்டு இருக்கு. அதுல உன்னை மீட்டி தெய்வாக்கி தாரேன். வேற என்னடா வேணும்? தீர்த்துருவான். உன் கடனை தீர்த்து தாரேன், பணத்தை வர வைக்க. நல்லா பக்கத்துல வா மகன். பொம்பளை பிள்ளைய பத்தி அடுத்த உத்தரவு இருக்க. சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருங்க, போயிட்டு வாங்க. கர்மசாமி, என் வீட்டுக்காரருக்கு நல்ல மனசும் வரணும், என் 2 பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு கேட்டு வந்துடுவாங்க. கால் வந்துட்டு வரலாம். நான் ஒருவரை உன்னுடைய இடம் சம்பந்தமானதுல வில்லங்கமும் வழக்கும் இருக்கு. அது கோர்ட்ல கிடக்கு. அதை நான் ஜெயிச்சு தாரேன். உன் வீட்டுக்காரருடைய மனத்துல இன்னும் பக்குவங்கள் வரல.
அவருடைய மனதை எழுச்சியாக்கி வாழ வச்சு தந்தா போதுங்களா? தாரேன். 2வது பிள்ளைக்கு வெளிநாடு சம்பந்தமான வாழ்க்கையும் தொழிலும் உயரும். பெரிய பிள்ளையுடைய தொழில் இங்கேயே ஆனந்தமாக நடக்கும். அடுத்து பேசும். கர்மசாமி எனக்கு வழக்கு இருக்கு, கேஸ் இருக்கு, அதுல இருந்து என்னை வெட்டி கொடு. கால் வந்துட்டு வரலாம். கர்நாடகா தம்பி நல்ல காலில் விடன. கீதை சொன்ன கண்ணன் வண்ண தேரில் வருகிறான், கேட்டவர்க்கு கேட்டபடி வாழ்வு தருகிறான். கண்ணன் பாரத போர் நடத்தினார். அந்த போராட்டத்தில் அவன் வெற்றியும் கண்டான். அதை போல உன் வாழ்க்கையில கடினமான போராட்டம் 3 ஆண்டு காலங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. அதில் உன்னோடு வாழ வந்தவர்களுக்கும் உன்னுடன் பிறந்தவர்களுக்கும் பிரச்சனைக்குரியதாகவே இருக்கும். ஆனா இப்பொழுதும் உன்னை ஊருக்குள் தலை காட்ட முடியாத அளவுக்கு சட்டத்தால் இடைஞ்சல், மனிதர்களால் துயரம், பணத்தால் ஏமாற்றம், இவை அனைத்தும் நடக்கும். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டு வா. இந்த நிலைகள்ல இருந்து உன்னைய நான் மாற்றித்தாரேன். 3:30 மணிக்கு என்னைய பார்த்துட்டு போ, ஜெயிக்கிறேன் போ. கர்நாடகா எல்லையிலிருந்து ஒரு பெண்ணடியாள். உன் பிள்ளைய பத்தி என்ன கேட்கணும்? கால் சொல்லலாம். பார்த்தனுக்கு பாடம் சொன்ன கீர்த்தன் வருகிறான், பசித்தவர்க்கு விருந்தளித்து அமுது கொணர்கிறான், காப்பதற்கு கையிலேந்தும் சங்கு சக்கரம். உன் பையனை பார்த்தேன், அந்த பிள்ளையுடைய முக அழகா பார்த்தேன். ஏன் இப்படி ஏமாற்றம் நடந்துகிட்டு இருக்கு? உன் சொல்லியும் கேட்கணும், என் சொல்லியும் கேட்கணும். கிரகமும் சரியில்லை. பாலு கால் வந்துடுவான். ஒழுக்க உன் இஷ்டத்துக்கு கல்யாணம் நடக்கணுமா, அவ இஷ்டத்துக்கு கல்யாணம் நடக்கணுமா? அவங்களுடைய மனத்தை பார்த்தேன். இந்த பொண்ணை மனதார ஏற்றுக்கொள்ளக்கூடிய குணம் அவர்களுக்கு இல்லை. ஆனா என்ன நடக்கு என்பதை ஆய்ந்து கொள்வதற்கு வந்திருக்கிறார்கள். நல்ல புரிந்து கொள். 3 மாத காலத்துல உன் பிள்ளைக்கு வாழ்க்கையை செம்மையா அமைச்சுத்தார, இதே குடும்பத்துல நிலையாக இருக்க வைக்க. வெற்றி உண்டு. சந்தோஷமா இருக்கு. அந்த பையன் நல்லவன். சொன்ன பத்தியா அந்த பையனை பார்த்தவன்னு சொன்னேன். அவன் நல்ல பையன், வச்சுக்கிடுவான், நல்லா இருக்கு. கர்மசாமிக்கு என் தொழில நஷ்டமும் பண வேதனையும் இருக்கு அப்படின்னு கேட்டு வந்தேன். வாடா மஞ்சப்பனிய வாப்பா. வாடா தம்பி, 2 கேள்வி நீ கேட்டுக்கலாம்டா. என்னடா வேணும் உனக்கு? என்ன தொழில் பாக்குறப்போ? பையன் கொண்டா. ஐயா மாருதி ராயா, ஆஞ்சநேயர் எங்கப்பா இருக்காரு? ஆஞ்சநேயர் கோயில கொஞ்சம் தேடுத. உன் பேருக்கு ஒரு அர்ச்சனை எங்க பண்ணிக்கிறத. நான் உன்னை பிடிச்ச உடனே ஆஞ்சநேயர் நிற்கிறார். அதனால்தான் இதை நான் சொல்றேன். ஏனென்றால் அவன்தான் ஒரு கடல்ல இருந்து மற்றொரு கடலுக்கு பறந்து சென்று பயணம் சென்ற ஒரு தெய்வம். அதனால இப்ப 6 மாதமா உன்னுடைய தொழில கொஞ்சம் சறுக்கலும் பண நெருக்கடியும் அப்பப்போ மாதம் கட்டக்கூடியதுல ஒரு சின்ன தடங்களும் வந்து சேர்ந்திருக்கு. இதுக்கு வேற எதுவும் காரணம் இருக்குமா அப்படிங்கிறது உன் மனத்துல ஒரு சந்தேகம் இருக்கு. அந்த காரணத்தை பிறகு என்னை தனியை பார்த்து கேட்டுக்கொள். அதுல இருந்து உன்னைய நீக்கி வெற்றியாக்கி செல்வமா இருக்க வைக்கிறேன். இந்தாடா, சந்தோஷமா இரு மகனே.
கர்மசாமி, நீயே தஞ்சம்னு தேடி வந்திருக்கோம், எங்களை நீ வழிவகுக்கணும்னு சொல்லி ஒரு பெண்ணடியால் கண்ணாடி போட்டு கேட்டு வந்திருக்கிறான். காலம் சொல்லலாம். உட்காருமா. என்னம்மா வேணும்? நான் சொன்னா நீ அதை விட தாங்க மாட்டேன். நான் என்ன செய்ய சொல்லுது? என்ன நீ கண்ண முடி உட்காரு பேசாத. இன்னொரு தடவை காலில் வந்துட்டு வா. பொம்பளை பிள்ளைல அடிக்கடி பயணம் செய்யக்கூடாது. போ. உட்கார். கண்ணை மூடி உட்கார். ஒன்றரை வருஷமா அவளுடைய நட்பு சரியில்லை. சனி பகவானுடைய பார்வையால தீ நட்பு, தெளிவற்ற பழக்க வழக்கம், ஒழுங்கீனமான பழக்கம் எல்லாமே அவ உள்ளத்துக்குள்ள இருக்கு. புரியுதா? உன்னை மீறி அவ வாழ்க்கையை அமைச்சுக்கணுங்கிற நிலைமைக்கு அவ முடிவுக்கு வந்துருவா. இதுதான் அவளுடைய மனோநிலைகள். அவன் மனதை நான் திருத்தி தாரேன். என்னை நீ பிற பார்த்துட்டு போ. இந்தா வெற்றியாக்கி தாரேன். பிற பேசு. நல்லா இரு மகளே. இந்தா. கோடி சூரிய பிரகாசா கொண்டல் மேக வண்ணனே நாடினே நான் உன்னடிமை. எப்பா, பெங்களூர்ல பெருமாள் கோயில் எங்கப்பா இருக்கு? பெருமாள் கோயில் யார் வீட்டு பக்கம் இருக்கு? உங்க வீட்டு பக்கம் இருக்கா? இல்லையா? நீ இல்லையா? ராமர் கோயில். அதான் கோடி சூரிய பிரகாசா கொண்டல் மேக பாடினே நுண்ணாவத்தை ராம ராம ராமனே. பாட்டு சரியா தப்பா? நாடினே நான் உன்னடிமை ராம ராம ராமனே மாதவா கோவிந்தா சுதா கேசவா ஹரி நாராயணா நாதகீத வேத மந்திர ராம ராம ராமனே ராம ராம ராமனே ராம ராம ராமனே. வாங்க. என்னப்பா வேணும்? என்ன செய்யுது இந்த குட்டிக்கு? வாமா பராசக்தி, வாமாங்க. இது யாரு? தாயாரா? ஹார்ட்பீட் பம்பிங் குறைஞ்சு போச்சு. டாக்டர் எத்தனை பாயிண்ட் இருக்குன்னு சொன்னாரு? வேண்டாம், 55 பாயிண்ட் இருக்கு. புரியுதா? இன்னும் 20 வருஷம் ஓட வண்டி. கவலையை திருவிடுற. வீணான கற்பனை, பயம், படபடப்பு எல்லாம் தீரும். கால் வந்துட்டு வா போ. வீட்டுக்குள்ள ஸ்ரீராம நாமத்தை பாடுங்கள். 1000 கோடி ஆண்டுகள் வாழக்கூடிய பாக்கியத்தை அவன் கொடுத்துருவான். சரிண்ணா? வேற என்ன வேணும்? அந்த பிசினஸ் ஏற்கனவே 1.25 வருஷம் சரியில்லாம தான் இருக்கு. நிறைய பணம் லாஸ் ஆயிருக்கு. பல லட்சங்களை இழந்தாச்சு. அந்த பிசினஸை நான் வெற்றியாக்கி தருவேன். உன் கூட நான் இருப்பேன். என்னை நினைச்சு கூப்பிடு, நான் வருவேன். நல்லா இந்தா மகனே, நீடித்த ஆயுளும் உன் பிள்ளைகளை ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய பூட்டிகள் எல்லாம் கையில் எடுத்து கொஞ்சம் குறாவு ஆய்ச்சரியாது. யாருக்கு? கண்ணமுடு. இது எதுக்கு? லஞ்சமா தாத்தாவுக்கு? கண்ணமுடு. வெற்றி அடைந்தாய். நல்லா இருப்பா. போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டாம், முடிச்சுக்கோ போ. கர்மசாமி, என்னுடைய வீடு விலைக்கு போகணும், என் கடன் தீரணும். சிவனே, ஈஸ்வரன் சிவன் கோயில் எங்கப்பா இருக்கு? பக்கத்துல உண்டோ? 14 ஆண்டுகள் ஏற்கனவே கடினமான மனிதர்களால் ஏமாற்றமும் மனவேதனையும் அடைந்தான். இவன் கூட வாழக்கூடியவர்கள் இவனை புரிந்து கொள்ளாமல் இவனை அனாதையாக்கக்கூடிய அளவுக்கு துயரம் நடக்கும்.
இவனுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட சொத்துக்களில் இப்பொழுதைக்கு பிரச்சனை இருக்கும். இப்போதைக்கு கடன்களால் மனவேதனைப்பட்டு வேதனை அடைவான். இவனுடைய பணம் எல்லாம் ஏமாற்றப்பட்டிருக்கும். ஒரு மருத்துவமனையை நாடி தனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் இவன் உள்ளத்தில் கொஞ்சம் இருக்கிறது. இவைகளை எந்த ஆபத்தெல்லாம் நடத்தி தந்தா போதும்ல, கால் வந்துட்டுவாங்க. அது வீடு வித்துறணும். சக்தி சொரூப நாராயணா நமச்சிவாய. இந்தாப்பா, நீ நினைத்ததெல்லாம் நடத்தி தாரேன், தைரியமா இருக்கு. சக்தி உண்டு மகனே, வாழ்க. நீ என்னை பார்த்துப்போ. சரி சார். எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக போகிறீர்கள். மீண்டும் உங்களை நான் அழைக்கிறேன். நீங்க பாருங்க.